ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 9th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் ஃபஸ்ட் இயல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயலில் முதலாவது என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் இந்த படம் தான் பார்க்க போகிறோம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ். திராவிட மொழிகளுக்குள்ளேயே மூத்த மொழியாக விளங்கக்கூடியது தமிழ். அப்போ எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல் நாட்டிறங்கிரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்து உரைத்து மகிழ்கின்றனர். இந்த உரைப்பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளோடு ஒப்பிட்டு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவிதான் மொழி. முதல்ல எப்படி அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சில முக்கியமான நுண்பொருளை உணர்த்த முடியலை. பருப்பொருள்களை மட்டும்தான் ஓரளவுக்கு உணர்த்த முடிந்தது. இதன் அடிப்படையில் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்தக்கூடிய ஒலி தான் காலப்போக்கில் தனியாக ஒரு மொழியாக வளர்ச்சி பெற்றது. அப்போ மனித இடம் வாழ்ந்த இட அமைப்பும் அவங்க வாழ்ந்த இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முறைகளை உருவாக்க தூண்டியது. இதனால தான் பல்வேறு மொழிகள் உருவாச்சு. உலகத்தில் இருக்கிற மொழிகள் எல்லாமே அதோட பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் பல மொழி குடும்பங்களாக பிரிந்திருக்கு. பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக இருக்குது. மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படுற மொழிகளோட எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் நம்ம இந்தியாவில் பேசுகிறோம். இதை மொத்தமாக 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி. இந்தோ ஆசிய, திராவிட, ஆஸ்திரோ ஆசிய, சீன திபெத்திய, இதுதான் 4 மொழி குடும்பங்கள். இந்த 1300 மொழிகளுக்கும் உரிய 4 மொழி குடும்பங்கள். இங்கே பல கிளை மொழிகளும் பேசப்படுறதுனால நம்ம இந்திய நாடை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியலிங்கம் குறிப்பிட்டிருக்காரு. 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இது 4 குடும்பங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கிளை மொழிகளும் பேசப்படுறதுனாலேயே இது இந்திய நாடு மொழிகளோட காட்சி சாலையாக அகத்தியலிங்கம் குறிப்பிடுறாரு. இப்போ இந்த திராவிடம் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா, உலகத்தில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்கள் ஒன்று தான் நம்ம இந்திய நாகரிகம். மொகஞ்சதரோ, ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பின்னாடி தான் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தவிர திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் கருதுறாங்க. திராவிடர் பேசிய மொழி தான் திராவிடர் மொழி. திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டது குமரிலப்பட்டர். திராவிடம் அப்படின்ற சொல்லை. அப்போ தமிழ் அப்படின்ற ஒரு சொல்லிலிருந்து தான் திராவிட அப்படின்ற சொல் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஈராஸ் பாதிரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாற்றத்தை தமிழா ட்ரமிழா திராவிடா அப்படி சொல்லிட்டு தமிழ்ல இருந்து தான் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல் வந்ததா சொல்லியிருக்காங்க. அப்போ திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். அதை பயன்படுத்தியவர் கால்டுவெல். மொழி ஆய்வு. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடக்கத்திலிருந்து பல இந்திய மொழிகள் அனைத்துக்கும் வடமொழி தான் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் கருதுனாங்க. அப்போ அறிஞர்கள்லேயே வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, வடமொழி இருக்கு இல்லையா, அதை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குறிப்பிட்டிருக்காரு. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதான் அந்த வடமொழின்னு சொன்னவர் யாரு? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். இதை தொடர்ந்து 1816 பேராசிரியர்கள் யாருன்னா பாப், ராஸ்க், கிரீம் இந்த 3 பேரும் பல மொழி சார்ந்த ஆய்வுகளில் செஞ்சுருக்காங்க. வடமொழியை ஆராய்ந்தது வில்லியம் ஜோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பல ஆய்வுகள் செஞ்சது பாப்பு, ராஸ்க், கிரீம் 1816. முதலாக பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒப்புமைப்படுத்தி இது எல்லாமே தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இது தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த மொழிகள் எல்லாம். அப்போது இந்த மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள்னு சொல்லியிருக்காரு பிரான்சிஸ் எல்லிஸ். இதையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் எல்லாம் பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுது. ஹோக்கன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மொழிகள் அனைத்தையுமே இணைத்து தமிழியன் அப்படின்னு பெயரிட்டதோடு இது ஆரியம் அப்படின்ற மொழிகளிலிருந்து வேறுபட்டது, ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டதுன்னு சொல்றாரு. யாரு? ஹோக்கன்னா தமிழியன் அப்படின்னு பேர் வச்சதோடு இது ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டதுன்னு சொல்றாரு. மாஸ்க் முல்லரும் இந்த கருத்தை தான் கொண்டிருக்காரு. மாஸ்க் முல்லர் அப்படின்றவரும் இதே கருத்தை கொண்டிருக்காரு. இப்போ 1856 இயற்றப்பட்ட நூல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல். இயற்றியவர் கால்டுவெல். இது என்ன சொல்லுது அப்படின்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திற்கு வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளக்கையும் செல்வாக்கு செலுத்தி இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த நூல்ல? திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம்னு நூல்ல கால்டுவெல் சொல்றாரு. இது தவிர கால்டுவெல் ஆராய்ச்சிக்கு பின்னாடி ஸ்டென்கனோ,
கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சிவலஃபில், ஆந்திரனோ, தோப்போ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள்லாம் திராவிட மொழிகளோட ஆய்வுக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதில் இந்த தோப்போ மீனாட்சி சுந்தரம் இது ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க. குறிப்பாக நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, தோப்போ மீனாட்சி சுந்தரம் இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. சரி, இப்போ திராவிட மொழி குடும்பங்கள் என்னென்னு பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில், அவங்க நிலத்தோட அடிப்படையில் தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ், கன்னடம், மலையாளம் இதெல்லாமே தென் திராவிட மொழிகள். தெலுங்கு முதலான மொழிகள் எல்லாம் நடு திராவிடம், பிராபி இதெல்லாம் வந்து வட திராவிடம். அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் திராவிடம் என்னன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, அதை தான் கொடகுன்னு சொல்றாங்க, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இதெல்லாமே தென் திராவிடம். வட திராவிடம்னா குரூக், மால்தோ, பிராபி. இது ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மற்றதெல்லாம் நடு திராவிடம் அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாம். குறிப்பாக தெலுங்கு நடு திராவிடம். தெலுங்கு கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, ஃபர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா இதெல்லாமே நடு திராவிடம். இதில் நம்ம ரெண்டு தான் நல்லா குறிப்பாக படிச்சுக்கிட்டா போதும். தென் திராவிடம் என்னென்ன? தமிழ், மலையாளம், கன்னடம். தெலுங்கு நடு திராவிடத்துக்கு போயிருச்சு. குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. வட திராவிடம் என்ன? குரூக், மால்தோ, பிராக்கி. மற்றது அனைத்தும் நடு திராவிடம் தான். இந்த மேல இருக்கக்கூடிய பட்டியலுக்குள்ள மொத்தம் 24 மொழிகள் இருக்கு இல்லையா? இது தவிர புதுசா 4 சேர்த்திருக்காங்க. என்னன்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோலிகா. எருகலா, தங்கா, குறும்பா, சோலிகா மொத்தம் சேர்த்து 28 திராவிட மொழிகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இந்த திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா, இதோட பொது பண்புகள் தான் என்னென்னு பாத்தீங்கன்னா, திராவிட சொற்கள், அந்த சொற்கள் வந்து இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப திராவிட மொழிகளோட சொற்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அது பொதுவான அடிசொற்களை தான் கொண்டிருக்கு. அடிசொற்கள் எல்லாமே அதுக்கு பொதுவானது. இதுக்கு சான்று என்னன்னா, கண் அப்படின்றது தமிழ்ல சொல்றோம். அப்ப கண்ணு அப்படின்றது மலையாளம், கன்னடம். கண்ணு அப்படி 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா தெலுங்கு, குடகு. கண் அப்படின்னா குரூக்கு, கென்னுனா பர்ஜி, கொன்னுனா தோடா. அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே அடிச்சொல் ஒரே மாதிரி தான் இருக்கு. கண், கண்ணு, கண்ணு அப்படின்னு அடிச்சொல் ஒரே மாதிரி தான் இருக்கு. திராவிட மொழிகள்ல என்ன பெயர்களும் வந்து ஒரே மாதிரி தான் அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா 3னா தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், மூஜி துளு. அப்போ என்ன பெயர்களும் ஒரே மாதிரி தான் அமையும். வடமொழியின் மகளன்று எது? தமிழ். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கவும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகளை பொருளை வேறுபடுத்தி துணை செய்யுது. திராவிட மொழிகளில் அடினா குறில், ஆடினா நெடில், வலினா குறில், வாலி அப்படின்னா நெடில். அப்போ குறில் நெடில் வேறுபாடு இருக்கு. பால் பாகுபாடு. திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி தான் பால் பாகுபாடு அமைந்துள்ளது. அதோட தன்மையை ஒட்டி. வடமொழியில் இந்த மாதிரிலாம் கிடையாது. உயிரற்ற பொருளும் கண்ணுக்கு புலப்படாத நுண்பொருளும் கூட ஆண், பெண் அப்படின்ற பாகுபடுத்தப்படுது. இந்த மொழியில கைவிரல்கள் பெண்பால், கால் வீரர்கள் ஆண்பால்னு வேறுபடுத்தப்படுது. ஜெர்மன் மொழியிலே இத்தகைய தன்மை காணப்படுது. அப்போ முகத்தோட பகுதிகளான வாய், மூக்கு, கண் இதெல்லாம் வந்து வேறு வேறு பால்களா சுட்டப்படுது. வாய்னா ஆண்பால், மூக்குனா பெண்பால், கண்ணுனா பொதுப்பால் அப்படின்ற பகுக்கம் நிலை கூட இருக்கு. அப்ப திராவிட மொழிகள்ல ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்தனை ஒருமையில் காணப்படுது. அக்ரணை பொருட்களையும் ஆண், பெண் அப்படின்ற பால் அடிப்படையில் பகுத்தாலும் அதுக்கென பால் காட்டும் விகுதிகள் கிடையாது. அக்ரிநிலை தனிச்சொற்களால தான் குறிப்பிடுறோம், விகுதி கிடையாது. ஆண்னா ஆண் குரங்கு, கடுவன், பெண் குரங்குனா மந்தி. ஆண் யானைனா களிறு, பெண் யானைனா பிடி. அப்போ வந்து வேறு சொற்களால தான் பயன்படுத்துறமே தவிர பால் காட்டும் விகுதிகள் கிடையாது. வினை சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டுறது தவிர திணை, பால், எண், இடம் இதெல்லாம் வந்து காட்டாது. திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுது. இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, வந்தான் அப்படின்ற சொல்ல உயர்தனை ஆண்பால், படற்கை ஒருமை இல்லையா? அப்போ இந்த இயல்புக்கு மாறா மலையாள மொழி மட்டும்தான் அமைந்திருக்கு. அம்மொழியில திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் கிடையாது. தனி சொற்களால தான் ஆண், பெண் பகுப்பை அறிவிக்க முடியும். இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் திராவிட மொழிகள் பெற்றிருக்கு. இதுல பாருங்க, சில திராவிட மொழிகளோட பழமையான இலக்கணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை பார்த்தீங்க அப்படின்னா பழமையான இலக்கியம்னா சங்க இலக்கியம். பழமையான இலக்கியம் சங்க இலக்கியம். இலக்கணம்னா தொல்காப்பியம். சங்க இலக்கியம் வந்து 5ஆம் நூற்றாண்டு, இலக்கணம் வந்து 3ஆம் நூற்றாண்டு. அப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா மொழியில இருக்கக்கூடிய நூலை பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக பழமையானது தமிழ் தான். அதுதான் அது கொடுத்துருக்காங்க. ஏன்னா சங்க இலக்கியத்துல அது வந்து புதாண்டுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டுல வந்துருச்சு.
அப்போ தொல்காப்பியம் வந்து 3ஆம் நூற்றாண்டிலே வந்துச்சு. அப்போ அதுதான் மிக மிக பழமையானது. இதுக்கான சான்று நமக்கு எதுல இருந்து கிடைச்சது அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு, மூவா அவங்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கன்னடம் பார்த்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம் ரெண்டுமே கவிராஜ மார்க்கம் தான். கவிராஜ மார்க்கம். இது பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 9. தெலுங்கு பார்த்தீங்கன்னா பாரதம், மகாபாரதம். இது வந்து 11ஆம் நூற்றாண்டு. ஆந்திர பாஷா பூஷணம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இது இலக்கண நூல். அப்போது இந்த கன்னடம் தெலுங்கு இது ரெண்டுக்குமே வந்து சான்று எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், அதாவது சேவை சண்முகம் அவருடைய இதில் இருந்து அந்த தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் எடுத்திருக்காங்க. மலையாளம்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமசரிதம், இதுதான் பழமையான இலக்கியம், 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணம்னு பார்த்தீங்கன்னா லீலா திலகம், இது 15ஆம் நூற்றாண்டு. இதுக்கு வந்து மலையாள இலக்கிய வரலாறு, அது அங்கே சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. ஸோ இதிலிருந்து தான் நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிபி தான். 9ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 12, 15 இந்த மாதிரி. அப்போ மிகவும் பழமையானது தமிழ். தமிழ் மிக பழமையான இலக்கியம் சங்க இலக்கியம். இலக்கண நூல் தொல்காப்பியம். சான்று தமிழ் இலக்கிய வரலாறு மூவா. இதை பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளில் சொல்லொற்றுமைனா என்ன ஒரே மாதிரி தான் இருக்கும். மரம் அப்படின்ற சொல்லு மலையாளம் மரம், மானு, மரம், மர, மர. ஒன்றுனா ஒன்று, ஒக்கடி, ஒந்து, ஒஞ்சி, நூறுனா நூறு, நூறு. அப்போ வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி ப்ரொனவுன் பண்ணுறதுக்கு வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து மூல சொல் என்னது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 அப்படின்னா ஈர் 2. அப்போது மலையாளத்துலேயும் தெலுங்குலையும் ஈர் 2, கன்னடத்தில் எரடு, துளுனா ரட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. 4னா 4, 4, 4க்கு 4. அப்போ அந்த மாதிரி சொல்லொற்றுமை கொடுத்துருக்காங்க. தமிழின் தனித்தன்மைகள் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொன்மையும் இலக்கண வளமும் மிகுந்த மொழி தமிழ் மொழி. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு இதெல்லாம் வந்து வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர் போன்ற நாடுகளில் பேசப்படுற மொழி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. பணத்தாள்கள்லேயும் இடம்பெற்றிருக்கு, மொரிஷியஸ்லையும் இலங்கையும். தனித்தியங்கும் தன்மை பெற்ற மொழி திராவிட மொழி. திராவிட மொழிகள் மிக அதில் வந்து பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்த காணப்படுற மொழி தமிழ். தமிழ் மொழி திராவிட மொழிகளில் சிலவற்றை தாய்மொழியாக கருதுது. இது வந்து ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் இருந்ததுனால இதில் சொல்வளமும் சொல்லாட்சியும் மிகுந்த மொழி. அப்போ தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானது தமிழ்லேயே அமைந்தது. தமிழில் பல அடிசொற்கள், ஒளியன்கள், ஒளி இடம்பெயர்தல் போன்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கு. சுட்டுப்பெயர்களும் உமிவிட பெயர்களும் கூட பெரும்பாலும் தக்க மாற்றம் பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கிறது தமிழ். அப்போ பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமையக்கூடியது தமிழ் மொழியாக இருக்குது. ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்குது. இதுதான் தமிழ் மொழியின் சிறப்புகள். பணத்தாள்களில் எந்தெந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதோட ஒற்றுமை, திராவிட மொழிகளில் அந்த இலக்கணம் இலக்கிய நூல்கள் பழமையானது, சான்று இந்த பாக்ஸ் தென் திராவிடம் நடுத்திராவிடம் பார்த்துட்டோம். திராவிட மொழி குடும்பம், அதோட மொழியியல் ஆய்வு, திராவிடம் சொல்லு யார் உருவாக்குனாங்க, மொழிகளின் காட்சி சாலை ஏன் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை நம்ம முழுசா பார்த்துட்டோம். ஓகே, இதோட இந்த திராவிட மொழி குடும்பம் பாடம் முழுசா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதை பற்றின கேள்வி வந்து மெயின்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. அடுத்து தமிழ் ஓவியம். இந்த தமிழ் ஓவியம் அப்படின்ற பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஈரோடு தமிழன்பன் யார் அப்படின்றத பார்க்கலாம். ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் அப்படின்ற நூலில் இடம்பெற்ற கவிதை தான் இது. இந்த கவிதை குறித்து கவிஞர்கள் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படி சொல்லிட்டு ஒரு பொன்மொழி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யார் சொன்னது? ஈரோடு தமிழன்பன் சொன்னது. அது முன்னுரையில். ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவர் வந்து புது கவிதை, சிறுகவிதை முதலான பல்வேறு வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டிருக்காரு இல்லையா. இவர் வந்து ஹைகோ, சென்ட்ரியோ, லிமரிக்கோ போன்ற புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்திருக்காரு. ஹைகோ, சென்ட்ரியோ, லிமரிக்கோ. இவரது வணக்கம் வள்ளுவ அப்படின்றது வந்து கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. 2004. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். தமிழன்பன் கவிதைகள். இவரது கவிதைகள், அந்த ஈரோடு தமிழன்பனோட கவிதைகள் வந்து இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் இதெல்லாம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், தெரிந்து தெளிவும். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். பிங்கள நிகண்டு யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார். அடுத்து தெரியுமா, உலக தாய்மொழி தினம் என்னன்னா February 21.
பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் 2 நாடுகள், இலங்கை, சிங்கப்பூர். இலங்கை, சிங்கப்பூர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸு. சரி, இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். என்றென்றும் நிலை பெற்ற தமிழ் தான், தோற்றத்தில் தொன்மையும் நீதான், தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான், அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான். அப்போ காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வலம் வருகிறாய், ஆதி முதல் எல்லாமுமாய் இலகுகின்ற உன்னை தமிழ் ஓமியமாக கொண்டு மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பாடலை பார்க்கலாம். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி பிறந்துருச்சு. எந்த காலமும் நிலையா தமிழ் நிலைத்திருக்கக்கூடியது. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். இலக்கியத்துக்கு வரைமுறை சொல்றது தான் இலக்கணங்கள். அப்போ அகமாய் புறமாய் இலக்கியங்கள் இருக்கு, அதுக்கு அமைந்ததை சொல்றது இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். ஏனி புருட்டனை கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதிநட. மானிட மேன்மையை சாதித்திட திருக்குறள் மட்டுமே போதும் ஓதிநட. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. பல சமயங்கள் இருக்கு, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. விரலை மடக்கியவன் இசை இல்லை, எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். இது ரொம்ப முக்கியமானது. விரலை மடக்கியவன் இசை இல்லை, எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். இந்த பாடலே ரொம்ப முக்கியமான பாடல், ஈரோடு தமிழன்மை கொடுத்திருக்கிறது. இந்த பாடலுக்கான இலக்கண குறிப்பு, எத்தனை எத்தனை, விட்டு விட்டு அப்படின்னா அடுக்கு தொடர்கள், பிரித்தாலும் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர்கள். ஏந்தி அப்படின்னா வினையச்சம், காலம்னா முற்றுமை. ஏந்தி வினையச்சம், காலம் முற்றுமை. ஓகே, இப்போ இந்த பாடலை பார்த்துட்டோம், இலக்கண குறிப்பும் பார்த்துட்டோம், நூல்வெளி பார்த்துட்டோம். புது கவிதை, சிறுகதை எழுதியிருக்காரு. ஹைகோ, சென்றையும் லிமரிக்கு போன்ற பொதுப்பதி வடிவத்தில் கவிதை தந்திருக்காரு. வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. தமிழன்மன் கவிதைகள் அப்படின்றது வந்து பரிசு பெற்ற நூல், தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது நூல் வந்து இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இனிமை நீர்மையும் தமிழன் ஆகும் பிங்கள நிகண்டு, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார். உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு வந்து இலங்கை, சிங்கப்பூர். இதோட இந்த பாடம் கம்ப்ளீட். அடுத்து தமிழ் விடு தூது அப்படின்ற ஒரு பாடம் பார்க்கலாம். இந்த பாடத்தோட ஆசிரியர் வந்து யாருன்னு குறிக்கப்படலை, நூல்வெளி கொடுத்துருக்காங்க, பார்த்து வந்துடலாம். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் தூது. இந்த தூது அப்படின்றது வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு தலைவன் தலைவரில் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருபால் செலுத்தும் அன்பை தான் புலப்படுத்தி தம்முடைய கருத்தை உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராய் 10 தூது விடுறதா பாடுறது தான் இந்த தூது. இந்த தூது அப்படின்றது வந்து கலிவெண்பால் தான் ஏற்றப்படும். இந்த தமிழ் விடு தூது அப்படின்ற பாடல் வந்து மதுரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் இருக்கா இல்லையா, அவர் வந்து காதல் கொண்ட பெண் ஒருத்தி, அவர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தாய்மொழி, அதாவது தமிழ் மொழியே தூது விடுறதா அமைந்தது தான் இந்த பாடல், தமிழ் விடு தூது. சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி. இந்த பாடல் வந்து 268 கன்னிகளை கொண்டதான். கன்னின்னு என்ன? 2 அடி எதிகைகளால் அமையக்கூடியது. அப்போ தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த நூலை ஊவேசா தான் முதல்ல பதிவிச்சிருக்காரு. இந்த தமிழ் விடு தூது எந்த வருஷம்னா 1930 ஊவேசா. இதோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. அன்னம் முதல் வண்டு ஈரா தூது விடுறதா அமைகிறது தான் கலிவெண்பால் இயற்றப்பட்டதான் தூது. இது 96 வகை சிற்றிலக்கியங்கள் கொண்ட 268 கன்னிகளை கொண்டது. முதல்ல பதிப்பிச்சது ஊவேசா 1930. ஆசிரியர் யாருன்னு தெரியாது. இது யார் மேலே பாடப்பட்டிருக்கும் அப்படின்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தூது விடுறதா அந்த பாடல் வகை அமைந்திருக்கும். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல உத்திகள் இருக்கு. அந்த மாதிரி கவிதை, அதற்கு ஒரு கருவி, கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி அப்படின்னு பலவாறு தூது விடுறாங்க இல்லையா. அப்போ தமிழையே தூது பொருளாக்கி தமிழோடு தூது அப்படின்ற ஒரு நூலை தான் இங்கே ஏற்றிருக்காங்க. இதோட இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி இதெல்லாம் வந்து இந்த சிற்றிலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. சீர்பெற்ற செல்வம், தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. உண்ணப்படும் தேனே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விலங்கு கீழ். மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்று சிந்தாமணியாய் உன்னை இருந்த சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணர்மை பெற்றார், நீ குற்றமில்லா 10 குணங்களையும் பெற்றாய்.
மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் 100 வண்ணங்கள் 100. நாக்குளவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ செவிக்கு உணவாய் ஆனரசம் நவரசம் உண்டாயியான். ஏனொருக்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய். என்ன சொல்கிறாங்கன்னா அதில் முக்குணம்னு எதை சொல்கிறாங்கன்னா 3 குணங்கள் சமத்துவம், அமைதி, சத்துவம், ராசசம், தாமசம். அதில் சத்துவம்னா என்னன்னா அமைதி, மேன்மை. ராசசம்னா போரும் தீவிரமான செயல்களை குறிக்கக்கூடியது. தாமசம்னா சோம்பல், தாழ்மை. அப்போ இதெல்லாம் முக்குணம். வண்ணங்கள் 5 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. ஆனால் தமிழோட வண்ணங்கள் எத்தனை இருக்கான்? 100 இருக்கான். தமிழில் குணம் 10 குணம் இருக்குது, வண்ணம் 100 இருக்குது. ஊனரசம்னா குறையுடைய சுவை. அப்போது 9 சுவை தமிழில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நாவின் சுவை 6, தமிழில் 9 சுவை இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே. அப்போது இயலிசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆய் சிறந்து விளங்கும் நீ அறிவால் உண்ணப்படும் தேனே உன்னோடு நான் மகிழ்ந்து விடுவிக்கும் வேண்டுகோள் ஒன்று இருக்குது, அதை நீ கேள். அப்போது உன்னிடமிருந்து குறவஞ்சி பல்லு, அதான் குறம் என்றும் பல் என்றும், குறவஞ்சி பல்லு அப்படின்னு சொல்லிட்டு நூல்களை பாடிய புலவர்கள் சிறப்பு கொள்கிறாங்க. பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை அவற்றை கொண்டிருக்கிறாய், அதனால் உனக்கு துறை தாளிசை விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாவினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று பொருந்திய என்னைக்குமே நீ சிந்தாமணியாக இருக்கும் முன்னை சிந்து அப்படின்னு சொல்லி பெருமைக்கு தகுமோ அப்படி என்னோட நான் இற்று விழுமன்றோ. அதை வெறும் சிந்துன்னு மட்டும் சொல்லிட்டா நான் என்னுடைய நாக்கு இற்று விழுமன்றோ. அப்போ வானத்தில் வசிக்கக்கூடிய முற்றுமுணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்ற 3 குணங்களை தான் பெற்றிருக்காங்க. ஆனால் தமிழ் நீயோ 10 குணங்கள், அதாவது செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒளிகிசை, உதாரம், உய்த்தல், பொருண்மை, காந்தம், வலி, சமாதி போன்ற 10 குணங்களை நீ பெற்றிருக்கிறாய். தமிழுக்கு 10 குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? இங்கே 5 கொடுத்துருக்காங்க. வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை. 5ற்கு மேல் இல்லை. ஆனால் நீயோ 100 வண்ணங்களை கொண்டிருக்கிறாய். தமிழ் வண்ணங்கள் 100. நாவின் மீது பொருந்தும் அந்த சுவை 6. ஆனால் நீயே 9 சுவையை பெற்றிருக்கிறாய். அப்போ தமிழ் அடையப்பெறாத மற்றொருக்கு அழியாத அழகு உடைய ஒன்றா இருக்கு. அப்போ நீயே நீங்காத அம்மை முதலிய அழகுக்கு 8 பெற்றுள்ள அழகு 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழில் எத்தனை அழகுகள் இருக்குது? 8 வனப்புனா அழகு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா குறம்பல்லுனா சிற்றிலக்கிய வகைகள், 3 இனம்னா துறை தாளிசை விருத்தம், திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம், சிந்தாமணியான சிதறாத மணி, அதாவது சீவக சிந்தாமணி 2 பொருளையுமே குறிக்கக்கூடியது. சிந்துனா ஒரு வகை இசைப்பாடல். இதில் முக்குணம் தேவர்கள் பெற்றிருக்காங்க. ஆனால் தமிழ் 10 குணம் பெற்றிருக்கிறதா சொன்னாங்க இல்லையா? அப்போது முக்குணம்னா 3 குணங்கள், சத்துவம், ராசசம், தாமசம். தமிழ் 10 குணம் பெற்றிருக்கு. வண்ணங்கள் 5, வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. ஆனால் தமிழில் வண்ணங்கள் 100 இருக்குது. ஊனரசம்னா சுவை, குறையோட சுவை, அது 6 இருக்கிறதா பார்த்தோம். ஆனால் தமிழில் 9 இருக்குது. இது அந்த பாடலோட பொருளை பார்த்துட்டோம். கண்ணின்னு என்ன? 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொகுக்கப்படும் மாலைக்கு கண்ணி அப்படின்ற பேர். அதே போல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் கண்ணி. இந்த பாடத்துக்கான இலக்கண குறிப்பை பார்க்கலாம். முத்திக்கனி அப்படின்னா உருவகம், முத்திக்கனி உருவகம். தெல்லமுது அப்படின்னா பண்புத்தொகை, தெல்லமுது பண்புத்தொகை. குற்றமிலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நா அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான அப்படின்னா செவிகளுக்கு உணவான. அப்போ கு அப்படின்றது 4ஆம் வேற்றுமை தொகை, மறைந்து வந்திருக்கிறதுனால தொகை. சிந்தாமணி அப்படின்னா சிந்தாத மணி. அப்போது சிந்தா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகே, இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்த்துட்டோம். தூது அப்படின்னா வாயில் இலக்கியம், சந்தை இலக்கியம் 2 பேர்கள் இருக்குது. இது கலிவெண்பாவால் பாடப்படுவது. அன்னம் முதல் வண்டு ஈரா 10 தூது விடுறதா பாடப்படுவது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் மீது பாடப்படுவது. இது 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இதை முதல்ல பதிப்பிச்சவர் உவேசா 1930. இதுக்கு ஆசிரியர் பெயர் கிடையாது. ஓகே, அடுத்ததான் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவங்களுடைய ஒரு பாடல். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச்சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடுவாழ்க அப்படி சொல்லிட்டு தமிழை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவங்களுடையது. அடுத்ததான் என்ன பாடம் பார்த்தீங்கன்னா வளரும் செல்வம் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஒரு உரையாடல் பாடம் தான். சொற்கள் வந்து வரலாற்றை பேசக்கூடியது இல்லையா? அப்போ ஒவ்வொரு சொல்லிலுமே இனத்தோட மொழியோட வரலாறு இருக்கு. தமிழ் சொற்கள் வழி தமிழரோட நாகரிகத்தையும் வாழ்வையும் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். இது போல தமிழ்ல வழங்கக்கூடிய பிற பிற மொழி சொற்களும் கூட அதை சார்ந்த இன மொழி வரலாற்றை சொல்லுது. அப்போ தமிழ் மொழி பிற மொழி சொற்களை அப்படியே ஏற்கிறது அப்படின்றது மரபு. அப்படின்றது ஏற்பது இல்லை அப்படின்றது மரபு. அப்போ அந்த வகையில கலை சொல்லாக்கத்திற்கான பணிகள் இன்று முதன்மை பெற்றுள்ளன. அதாவது கலை சொல்லாக்கம் இதுவே மொழியோ வளர்ச்சிக்கான வாயிலாகவும் இருக்கு. அப்போ சொற்கள் புலப்படுத்தும் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு உரையாடலை பார்ப்போம் சொல்றாங்க. இதுல வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், ஹார்ட்வேர்னா வன்பொருள், சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ப்ரௌசர் அப்படின்னா என்னதுன்னா உளவி, ப்ரௌசர்னா உளவி, கிராப் அப்படின்னா செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி, சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, லேப்டாப்னா மடிக்கணினி அப்படிலாம் வந்து இந்த இப்போ பயன்படுத்த தொடங்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்து அளவை பேர்கள் கொடுத்துருக்காங்க. முந்திரினா என்ன, அரைக்காணி முந்திரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானது தான். இது வந்து ஒரு 4 இது படித்து வச்சுட்டா போதும். முந்திரினா என்ன, மானா என்ன, வீசம்னா என்ன, காணினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சலாம். இது வந்து நான் தனி ஒரு வீடியோவாகவே இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருக்காங்க தமிழர்கள். அப்போ சங்க இலக்கியத்தில் நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடல் கணங்கள் இயக்கப்பட்டதற்கான குறிப்புகளும் இருக்கு. இது தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பது தான் ஆங்கிலத்தில் நேவின் மாறி இருக்கிறதா சொல்றாங்க. தமிழில் இருக்கக்கூடிய நாவாய் தான் ஆங்கிலத்தில் நேவின் மாறி இருக்கு. உலகில் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் ஒன்றாம் திகழ்வது என்னன்னா கிரேக்க மொழி தான். தமிழ் சொல்லிடக்கூடாது, கிரேக்க மொழி. என்னன்னா உலகின் தொன்மையான மொழியும் செவ்வியல் மொழியில ஒன்றாம் இருக்கக்கூடியது கிரேக்க மொழி. இப்போ பாருங்க, எரித்திரை அப்படின்றது தமிழ்ல இருக்கக்கூடாது, ஆனா எரித்ரான் அப்படின்னு கிரேக்கத்தில் இருக்கான். கலன்னா கலையுக்கோய், நீர்னா நீரியோஸ், நீரிய அப்படின்னு சொல்லுவாங்க. நாவாய்னா நாயு, தோணினா தோனிஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தமிழுக்கும் கிரேக்கத்துக்கும் இடையேக்குள்ள ஒற்றுமை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பா அப்படின்னா என்னன்னா பாடல். இதே போன்ற கிரேக்க மொழியில தொன்மையான காப்பியம் என்ன, இலியாத்தோட பாயியோனா, இலியாத்தில் பாயியோனா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வந்து அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுற பா தான் கிரேக்கத்தில் குறிப்பிடப்படுது. அப்போலோ அப்படின்ற ஒரு கடவுளுக்காக. பா வகைகள் ஒன்று வெண்பா. அந்த வெண்பாவோட ஓசை என்ன, செப்பல் ஓசை. ஆனால் கிரேக்கத்தில் இந்த வெண்பா வடிவ பாடல்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா சாப்போ அப்படின்னு அழைப்பாங்களாம். கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ. இது வந்து கிரேக்கத்திலிருந்து அதுக்கப்புறம் லத்தீனுக்கு போய் அப்புறம் ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டார்ஸ் தான் அழைக்கப்படுதான். கிரேக்கத்திலிருந்து லத்தீனுக்கு போய் ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டான்ஸா. இந்த பா சுவைகளில் ஒன்றான இளிவரல் துன்பச்சுவைன தமிழினங்கள் சுட்டுது. அப்போ கிரேக்கத்தில் துன்பச்சுவை பாடல்கள் இலக்கியா, தமிழில் இளிவரல், கிரேக்கத்தில் இலக்கியா என்னது துன்ப சுவையுடைய பாடல்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வளியாக வரணும் அப்படின்னு ஒரு கிரேக்க நூல் சொல்லுது. அந்த நூலோட பேர் என்னன்னா எரித்ரேசியன் ஆஃப் த பெரிப்புலஸ், எரித்ரேயன் ஆஃப் த பெரிப்புலஸ். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலை சார்ந்த பெரிய புலம். இந்த எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்புலஸ் நூலோட அர்த்தம் என்னன்னா கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்றது தான் அப்படின்னு தமிழில் ஆயிருக்கு. ஓகே, தமிழன்கள் பாருங்க, இதை வந்து கடல் உணவு நியாயத்து சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாலும் சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் தான் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுருப்போம். அதனால் இதை பார்த்துங்க, இது 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, நான் சொல்லியிருப்பேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க, தொடர் இலக்கணம். இப்போ எட்வர்ட் வந்தான் அப்படின்ற சொல்ல பாருங்களேன். இந்த சொற்றொடரில் பெயர் சொல் அப்படின்றது எட்வர்டு. அப்போ வந்து இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்தது அந்த எட்வர்ட் அப்படின்ற ஒரு பெயர் சொல். அப்போ அது வந்து ஒரு எழுவாய். கனகாம்பரம் பூத்தது, அப்போ பயனிலை வந்து பூத்தது. அப்படி என்னது, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வினை சொல் தான் பயனிலையாக அமைந்திருக்கு. அடுத்து மீனா கனகாம்பரம் சொல்லினாள். இந்த தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக இருந்த மீனா அப்படின்றது தான் பெயர் சொல்லி எழுவாய். பயனிலை சூடினாள். அப்போது இடையில் இருக்கக்கூடிய கனகாம்பரம் அப்படின்றது என்னன்னா செய்யப்படும் பொருள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய பொருள் தான் செய்யப்படும் பொருள். ரொம்ப முக்கியமானது. ஒரு தொடரில் எழுவாய் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை அப்படின்றது வினைமுட்டாகவும் இருக்கும். வந்தால், சென்றால், சூடினால் அப்படின்ற மாதிரி. அப்போது பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்திருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் அப்படின்றது இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. செய்யப்படும் பொருள் இருந்தால் சப்போஸ் அந்த சொற்றொடர் வந்து ரொம்ப விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. படித்தாய் அப்படின்னு சொல்ல பாருங்களேன். படித்தாய் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் படித்தாய் அப்படின்லாம் வராது, நீ படித்தாய் என்று ஒருமையில தான் வரும். அப்போ அந்த இடத்துல நீ அப்படின்றது தோன்றாமையே அதுக்கு சரியான பொருள் கொடுக்கறதுனால அது தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்தேன் வினைமுற்று பயனிலையாக முடிஞ்சிருக்கு. கடைசியாக வந்து
பயனில தான் இருக்குது. அது வந்து என்னென்னா வினை முற்றா இருக்குது. அப்போ வினை பயனிலை. சொன்னவள் கலா. கலான்றது என்னது? பெயர். பெயர் வந்து பயனிலையாக இருக்கிறதுனால பெயர் பயனிலை. விளையாடுபவன் யார்? இங்கே யார் அப்படின்றது வினா சொல்லலையா? அப்போ வினா வந்து பயனிலையாக இருக்கிறதுனால வினா பயனிலை. சில சொற்களில் இப்படி தான் வந்து செய்யப்படும் பொருள், எழுவாய், வினைமுற்று, இந்த மாதிரி வினை சொல் அப்படின்றது வந்து இப்படி தான் வந்து வரிசைப்படுத்தி இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை, செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை, இப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதில் நூல் அப்படின்றது ஒரு பெயர் இல்லையா? அதுக்கு அந்த நூலுக்கு நல்ல அப்படின்றது அடையா வந்திருக்கு. அப்போ பெயரடை. மகிழன் மெல்ல வந்தான். வந்தான்றது வினை. அப்போ அதுக்கு வந்து மெல்ல அப்படின்றது வந்து வினையா வந்து அடையா வந்திருக்கிறதுனால அது வினை அடையா சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பட்ட வினை பார்க்கலாம். தன்வினைனா என்னென்னா பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை. உருட்டை வைத்தான்றது பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு செயல் வந்து ஒரு எழுவாயை ஒரு வினையை அதுவே செஞ்சிச்சுன்னா தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. அப்போ பிறவினைகளுக்கு வந்து விபி போன்ற விகுதிகளை தான் பயன்படுத்துகிறாங்க. செய், வை, பண்ணு போன்ற துணைவினைகளையும் இணைத்து உருவாக்கப்படும். குறிப்பாக விபி அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு? பிறவினைக்கு. பாருங்கள், தன்வினைனா அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். பிறவினை அப்படின்னா அவனை திருந்த செய்தான், மகனை நன்றாக படிக்க வைத்தார், புத்தகங்களை வருவித்தார் அப்படின்னா இன்னொன்று செய்ய சொல்கிறது. அப்போ பிறவினை. செய்வினை செய்யப்பட்ட வினைனா என்னென்னா தோசை வருவதற்கு இட்லியை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாருன்னா அப்பா சொல்கிறாரு, அப்போ அது செய்வினை. அப்போ தோசை வைக்கப்பட்டதுன்னு செய்யப்பட்ட வினை. அதாவது பாட்டு பாடுகிறாள்ன்றது செய்வினை, பாடப்பட்டதுன்றது செய்யப்பட்ட வினை. செய்பவர் முதன்மைப்படுத்தினா அது செய்வினை, செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தினா அது வந்து செய்யப்பாட்டு வினை. அப்போ படு அப்படின்ற ஒரு துணை சொல் மட்டும்தான் செய்யப்பாட்டு வினையில் சேர்ந்து விடுது. அதாவது பட்டது, வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. படு என்பது மட்டும்தான் வந்து செய்யப்பட்ட வினை சொல்ல அப்படின்னா கிடையாது. உன், பெரு முதலான துணைவினைகளும் இருக்குது. ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணைவினைகளையும் செயல்பாட்டு வினைகளை பயன்படுத்துகிறோம். கோவலன் கொலை உண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. இதுவும் வந்து செய்யப்பாட்டு பொருளுக்கான வினை தான். அடுத்து பயன்பாடு தொடர்கள் பாருங்கள். அப்துல் நேற்று வந்தான், அது ஒரு தன்வினை. வருவித்தான்றது பிறவினை. உரை படித்தால், கவிதை உரை படித்தால் செய்வினை. படிக்கப்பட்டது செய்யப்பட்டு வினை. குமரன் மலையில் நனைந்தான்றது அவனை நனைந்தான், அப்போ உடன்பாட்டு வினை தொடர். நனையவில்லைன்றது எதிர்மறை தொடர். அண்ணன் நாளை வருவான்றது செய்தி. எவ்வளவு உயரமான மரன்றது உணர்ச்சி. பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா வினாத்தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை. இது நாற்காலி, அவன் மாணவன், அப்போ பெயர். ஏன்னா நாற்காலி மாணவன் வினை வந்து பயனிலையாக கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால அது பெயர் பயனிலை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். இதில் பெயர் வந்து பயனிலையாக கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இறுதியில் அது வந்து பெயர் பயனிலை. அடுத்த பகுபத உறுப்பிலக்கணம்னாலே பதம் எத்தனை? 2 வகைப்படம், பகுபதம், பகாபதம். இதில் பகுபதத்தையே வந்து பெயர் பகுபதம், வினை பகுபதம் பிரிக்கலாம். பகாபதத்தை பிரிக்க முடியாது. பகுபத உறுப்புகள்னு பாருங்கள் 6 வகைப்படம். நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். பகுதினா என்ன? ஒரு சொல்லோட முதல்ல நிற்கும். இது பகாபதமாக தான் அமையும், அதை பிரிக்க முடியாது. ஏவல் சொல், கட்டளை சொல்ல அமையும். அது மட்டும் இல்லாமல் பெயர் சொல்லில் 6 வகையாகவும் அமையும். விகுதினா என்ன? இது சொல்லோட இறுதியில் தானே இருக்கும். அதே மாதிரி காலம் காட்டும். திணை, பால், எண், இடம் அனைத்தையும் காட்டக்கூடியதான் விகுதி. இடைநிலை என்னன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில நின்று காலம் காட்டும். சந்தினா பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கக்கூடியதான் சந்தி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் வரும். பகுதியும் பிற உறுப்புகளையும் இணைக்கக்கூடியது எது? சந்தி. சாரி என்னென்ன? பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில தான் வருமா. விகாரம். விகாரம் வந்து ஒரு தனி உறுப்பு கிடையாது. மேற்கண்ட பகுபத உறுப்புகள் ஏற்படும் ஒரு மாற்றம் தான் அது. அடுத்து ஊரன்னா ஊர், நடிகன்னா நடி, பார்த்தான்னா பார், வரைந்தான்னா வரை, மடித்தார்னா மடி, மகிழ்ந்தால்னா மகிழ் தான் வந்து பகுதி. ஏன்னா அது வந்து பகுதி அதுக்கு மேலே பிரிக்க முடியாது, கட்டளை சொல்ல வரும். ஓகே, விகுதி என்னன்னு பாருங்க. படித்தான், ஆண் ஆனது ஆண், ஆண்பால் வினைமுற்று தான் குறிக்கும். ஆண். பாடுகிறாள் அப்படின்றது ஆள், அப்போ பெண்பால் வினைமுற்று. பெற்றார் அப்படின்னா பல பேரை சொல்லக்கூடியது, அப்போ பலர்பால் வினைமுற்று. நீந்தியது, ஓடியது, வந்தது அப்படின்னா அது தூ ஒன்றன் பால், அக்ரிணை. ஓடின அப்படின்னா அக்ரிநிலையே பன்மை, அப்போ பலவின் பால். சிரிக்கிறேன் அப்படின்னா நான், தன்மை ஒருமை. உண்டோம்னா தன்மை பன்மை. செய்தாய் அப்படின்னா முன்னிலை ஒருமை, நீ செய்தாய் முன்னிலை ஒருமை. பாரீர்னா முன்னிலை பன்மை, பல பேரை சொல்றது, முன்னாடி இருக்கிற பல பேரை சொல்றது. அழகிய, பேசும், அப்போ ஆ அதில் தான் அது பெயரச்ச விகுதிகள். வந்து, தேடி வினையச்ச விகுதிகள். வளர்க, கா, இயர்னா வியங்கோல் வினைமுற்று. முளைத்தல்னா தொழிற்பெயர். தொழிற்பெயருக்கான விகுதிகள் என்ன? தல், அல், ஐ, கை, சி, பூ, இதெல்லாம் தான். இடைநிலை என்ன? வென்றார். வென்றார்ல இரு இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாமே. நிகழ்கால இடைநிலைனா கிருகின்ற ஆண் என்று உயர்கிறான். புகுவான் செய்கைன்னா எதிர்கால இடைநிலை. இப்போ இவ்வு, இக்கு.
பறிக்காதிர்னா எதிர்மறை, பறிக்காதிர், செய்யாதிர், போகாதிர், அப்போ ஆ அப்படின்னு வருது, அப்போ எதிர்மறை இடைநிலை. மகிழ்ச்சி, அறிஞன், அப்போ இச்சு இஞ்சுனா பெயர் இடைநிலைகள். சந்தின் என்ன? உருத்தும், உருத்தும் பொருந்திய, இதுல உருத்தும்ல இத்து சந்தி, பொருந்தியல ஈ உடம்படுனை, பொதுவா ஈ அப்படின்றத உடம்படும் மெய் சந்தியா வரும். சாரியை, நடந்தனன், அன் வந்தனன் போனனன், அதுல அன் வந்துச்சு அப்படின்னா சாரியை. இதுதான் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முக்கியமா அடுத்ததான் எழுத்து பேருன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா பகுபத உறுப்புகள்ல அடங்காத பகுதி தான் என்னன்னா அடங்காமல் இருக்கக்கூடிய பகுதி, விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாம வரும் மெய்யெழுத்து தான் எழுத்து பேரு. இது பெரும்பாலும் எந்த இடத்துல மட்டும்னா சாரிய இடத்துல மட்டும்தான் இத்து வரும், சாரிய இடத்துல மட்டும்தான் இத்து வரும். அதே மாதிரி பெரும்பாலும் இத்து மட்டும்தான் எழுத்து பேராகவும் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இத்து மட்டும்தான் வரும், ஆனால் எந்த இடத்துல வரும்? சாரிய இடத்துல இத்து வந்தால் அதுக்கு பேர் எழுத்து பேர். ஓகே, இதில் பாருங்க, தமிழ் டேஸ் கொண்டுள்ளது அப்படின்னா செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் டேஸ் கொடுக்கின்றன அப்படின்னா வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. இதுதான் சரியான சொல். அதுக்கு எல்லோருக்கும் இனிய வணக்கம், எல்லோருக்கும் இனிய வணக்கம், அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான். நல்ல அப்படின்றத சரியானது. டேஸ் ஓவியம் வரைந்து வா அப்படின்னா பெரிய ஓவியமாக வரைந்து வா. டேஸ் விலங்கிடம் பழகாதே அப்படின்னா கொடிய விலங்கிடம் பழகாதே. அடுத்து பாருங்க, ஊர்தி மெதுவாக சென்றது, காலம் வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கியங்கள் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. இப்போ இதில் பாருங்க, நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். இதை வந்து வினாத்தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம் முன்னோர்கள் எதனோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். அடுத்து இசையின்றி அமையாது பாடல், அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? உடன்பாட்டு தொடர். அப்போ இசையோடு அமைவது பாடல். கட்டளை தொடரை மாற்ற சொல்லியிருக்காங்க. நீ இதை செய், அவ்வளோதான், அதான் கட்டளை தொடர். அடுத்ததா பாருங்க, தமிழோடு தூது டேஸ் எனும் இலக்கிய வகையை சேர்ந்தது அப்படின்னா சிற்றிலக்கியம். அடுத்ததான் விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடைவரிசைனா 3 இனம் 100 வண்ணம் 10 குணம் 8 வனப்பு. அப்போ 3 100 10 8. காலம் பிறக்கும்னு பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பது தமிழே. காலம் அப்படின்னா மோனை முதல் எழுத்து, லா அப்படின்றது வந்து எதுகை 2ஆம் எழுத்து, இயைபு தமிழே தமிழேன்றது இயைபு வந்திருக்கு. அப்போ மோனை எதுகை இயைபு. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி. அழியா ஒளியா சிந்தா அப்படின்றது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்ததான் கவிஞர் வாலியோட ஒரு பாடல், விறகு நான் வண்டமிலே உன்னுள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல், செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான், தருவாய் நிழல்தான் தருவாய் நிதமின் வருவாய் நீ என வருவாய், ஒருவாய் உணவாய் உலதமிழே ஊர்ந்தே நீ பாட்டுக்கு உணவாய் வழிவரும் காற்று. அப்படி சொல்லிட்டு கவிஞர் வாலி அவருடைய ஒரு அருமையான பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மொழிபெயர்க்க. லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா மொழியியலாளர். லிங்குஸ்டிக்ஸ்னா என்ன? மொழியியலாளர். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். அடுத்து ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னா மொழி ஆராய்ச்சியாளர். அடுத்து பாலிக்ளாட் அப்படின்னா என்னன்னா பன்மொழி அறிவுடையர். அடுத்து ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒலியனியல் வல்லுனர். அடுத்ததா ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல். இங்கே பாருங்க, இந்திய மொழிகளின் மூலம் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். தவறுகளை திருத்தினான். இதுதான் வந்து வினை முற்றா மாற்ற சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வினைமுற்று. அடுத்ததா பாருங்க, இளமையில் கல்வி கற்க வேண்டும். இதை வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. இளமையில் கல்வி கற்க வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடம் செய்யாதே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுதான் சரியான, இதுக்கு வந்து முழுமையான தொடர். இதில் பாருங்க, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் கால்முளைத்த கதைகள். அடுத்து பாருங்க, மாயிலா தங்கப்பா. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புலனருவி பொழிலில் கட்டில் புல்வெளியில் நடுவயலில் விலங்கில் புல்லில் தெரிகின்ற பொருளில் எல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேர் ஒழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனேன்னு சொல்லிட்டு ஒரு நயம் பாராட்டுகள் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மாயிலா தங்கப்பா அவங்களுடையது. கடைசியாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடத்துக்கான கலைச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. ஊர்பன் அப்படின்னா மார்ஃபிம், ஒளியன் அப்படின்னா ஃபோனமி, ஒப்பிலக்கணம்னா கம்பேரட்டிவ் கிராமர்,
பேரகராதி அப்படின்னா லெக்சிகன். கடைசியாக அறிவை விரிவிசை. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்வெல். அதாவது ஒளிபெயர்ப்பும் அப்படின்னா மனவை முஸ்தபா. தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். ஓகே, இதோட இந்த முதல் இயலை 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முதல் இயலை முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 2வது இயல் பார்க்கலாம். தேங்க்யூ.